கடகராசிக்கு யோகம் வருவதற்கு முன்னாடி எங்களுக்கு அறிகுறி ஏதாவது தெரியுமா? எதை நாங்கள் அறிகுறியாக எடுத்துக்கிறது அப்படின்னு கடகராசி கேட்டிங்கன்னா, கடகமே ஒரு யோகம்தான். ஆமாம். எப்படி தெரியுமா? கலங்காதவங்க, என்னதான் நடக்கட்டும் பார்ப்புண்டா அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். ஏன்னா ஒரு தடவை ஃபெயிலியர் வந்தால் பரவாயில்ல, 2 தடவை ஃபெயிலியர் வந்தால் பரவாயில்ல, வாழ்க்கையே ஃபெயிலியராக நிறைய பேருக்கு இருக்கும். சார் எனக்கு அதிர்ஷ்டமே கிடைக்காதா சார் அப்படின்லாம் கேட்பாங்க கடகராசிக்காரவங்க. உண்மையிலே மனசார ரொம்ப நொந்து போனவங்க நிறைய பேர் கடகராசியில் தான் இருப்பாங்க. நாளைக்கு நல்லது கிடச்சிடும், நாளானைக்கு நல்லது கிடச்சிடும்னு நினச்சி ஒன்று நாளும் கிடைக்காம தவிச்சுன்னு இருப்போம். அப்போ உங்களுக்கு அந்த யோகத்தை நிறையா நேரத்தில் விட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். இதை கண்டுபிடிக்கணும். நமக்கு வந்த யோக நேரத்தை விட்டுருக்குறோம் அப்படின்னு. ஃபஸ்ட்டு கடகராசிக்காரர்களுக்கு யோகம் வருவதற்கான அறிகுறி என்னென்னா, நேரத்தை காலத்தை நீங்கள் ரொம்ப 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 யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். நீங்கள் என்றைக்கு ஒரு 4 மணிக்கு எழுந்திருக்கணும்னு ஒருத்தவங்க யாரோ சொல்கிறாங்க, யாரோ ஒருத்தவங்க காது வழி செவி வழி செய்தி, இந்த செவி வழி செய்தியை யார் கேட்குறாங்களோ இல்லைங்களோ, இந்த கடகராசிக்காரவங்க தயவு செய்து கேளுங்க. ஆண்டவன் உங்களுக்கு அந்த இடத்துல தான் லாபத்தை கொடுப்பான். எச்சரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. உங்களை யாராவது எச்சரித்தாங்கன்னா உங்களுக்கு எரிச்சலாக இருக்கும். நம்மளை போய் இப்படி எச்சரிக்கிறாங்களே, சே இதை செய்யாதேங்கிறான், இதை போகாதேங்கிறான், இத்தனை மணிக்கு எழுந்துருங்கிறான், கட்டளையிடறான். நம்மளையெல்லாம் யாராவது கட்டளையிட முடியுமா? இப்படிலாம் தோணும். ஆனால் யாராவது எச்சரித்தால், இந்த பக்கம் போகாது, இதை செய்யாது, இத்தனை மணிக்கு எழுந்துரு அப்படின்னு அலாரம் யாரோ ஒருத்தவங்க அலாட் பண்ணாங்கன்னா அந்த செவி வழி செய்தியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் யோகத்துக்கான அறிகுறி ஆரம்பம். ஆனால் அதே நேரத்தில் சொன்னவனையே திட்டுறதோ, சொன்னவனையே சண்டைக்கு இழுக்கிறதோ, இல்லை அவன் மேலே செம்ம காண்டாகிறதோ, அதனால நம்ம பல டென்ஷன் ஆகிறதோ, அது நம்ம யோகத்தை வரவிடாமல் தடுத்துடும். அவன் ஏன் சொன்னால், எதுக்கு சொன்னான்? ரிஷி மூலம் நதி மூலம் கடகராசி ஆராயக்கூடாது. அப்போ தான் யோகம் நமக்கு கிடைக்கும். அதான் அறிகுறி. இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க. உங்களுக்கு கடகராசியில் சந்திரன் ஆட்சி. இந்த சந்திரன் ஆட்சியாக இருக்கிறதுனால என்னென்னா, நமக்கு மனசில் என்னென்னா, நம்ம படுறது கரெக்டுன்னு தோணும். நமக்கு படுறது கரெக்டு, வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு தோணும். நானே போய் சொல்லுவேன், தம்பி கடகராசி ஆயில்ய நட்சத்திரமா, பூச நட்சத்திரமா, புனர்பூசமா ராஜா, தம்பி அவன் கெட்டவன் தம்பி அப்படின்னா, உங்களுக்கு வேணால் அவன் கெட்டவனாக இருப்பான் சார், எனக்கு அவன் பியூர் சார், கோல்டு சார் அப்படி நம்ம சொல்லுவோம். கலப்படம் இல்லாதவன் சார் அப்படின்னு. அதே 6 மாதம் கழித்து திருப்பி பார்த்தீங்கன்னா, என்ன தம்பி எப்படி இருக்கீங்க, நீங்கள் சொன்னது கரெக்டு சார்னு சொல்ல மாட்டோம். ஏமாந்துட்டோம்ல, கஷ்டப்பட்டுட்டோம்ல, அப்பயும் வேற ஒரு பொய் சொல்லி, வேற ஒரு காரணத்தை சொல்லி அதை சமாளிக்க பார்ப்போம். இந்த சமாளிக்கிற எண்ணம் எப்போ வருதோ உங்களுக்கு யோகம் இல்லை, குறையுதுன்னு அர்த்தம். சமாளிக்காதீங்க. சில இடங்களில் சில இடத்த ஒப்புத்துக்கணும். சரண்டர் ஆகிறது. என்னைக்கு எந்த இடத்துல கடகம் சரண்டர் ஆகிறீங்களோ அந்த இடத்துலலாம் யோகம் ஆரம்பிக்குது. உங்களுக்கு மட்டும் ஒரு பெரிய பலம் என்ன தெரியுமா? நீங்கள் யாருக்கிட்டையாவது ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட ஒரு பவ்யமாக இருந்து பாருங்களேன், உங்களுக்கு பெரிய அரியாசனமே கிடைக்கும். இதுதான் உங்களுக்கு யோகத்துக்கான அறிகுறி. அதே நீங்கள் உங்களுடைய தவறை ஒத்துக்கலைனாலோ, இல்லை ஒரு விஷயத்தை ரொம்ப ஆர்கியூமெண்ட் பண்ணாலோ உங்களுக்கு யோகம் வர்றது தள்ளி போகும். ஆர்கியூமெண்ட் என்னைக்கு குறைக்கிறீங்களோ அந்த நிமிஷமே உங்களுக்கு அறிகுறி, யோகத்துக்கான அறிகுறி ஆரம்பமாயிடும். ஏன்னா உங்களுக்கு உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் எல்லாருக்குமே இருக்கும். எல்லாருக்குமே நல்ல அபிப்பிராயம் இருக்கும். எல்லோரும் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? ஒரே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க கடகராசிக்காரர்களே, நண்பர்களே, நான் பேசுவது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக கூட இருக்கலாம். ஆனால் உங்கள் ஆழ் மனசை தொட்டு நீங்கள் இந்த இடத்துல யோசித்து பாருங்கள். ஒருத்தவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா அந்த நேரத்துக்காக ஒரு பதில் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதை அவாய்ட் பண்ணிடுங்க. அவன் கேள்விக்கு இன்னொரு 5 நிமிஷம் கழிச்சு கூட பதில் சொல்லலாம். ஆனால் அந்த நேரத்தில் அதை கடக்கிறதுக்காக ஒரு பதில் சொல்லுவோம் பாருங்கள், அது வேண்டாம். அது உங்களுக்கு யோகம் வருவதை தடுப்பதற்கான நேரமாக இருக்குது. அதே ஒரு நிமிஷம் நீங்கள் அதை யோசிச்சுட்டு
இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு இன்டெலிஜென்ட், நீங்கள் ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு க்ரைம் பிரான்ச்சில் இருக்க வேண்டியவங்க, இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறவங்க. ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா அதை பல நோக்கத்தில் கண்டுபிடிக்கக்கூடியவர்கள், ஒரு நல்லது நடக்குதுன்னா அது எப்படிலாம் நடந்ததுன்னு யோசிக்கக்கூடியவர்கள். அவ்வளோ சூப்பர் மைண்டு உங்களுக்கு, மூளை. ஆனால் அது என்ன பண்ணுன்னா அவசரப்பட்டுடும். நான் நினைக்கிற பதிலை நீங்கள் அவசரமாக வேறு ஒரு பதில் சொல்லிடுவீங்க. நான் உங்கள்கிட்ட பேசுகிறதே வேறு பதிலுக்கு தான் எதிர்பார்ப்பேன். கடகராசிக்காரர்களை யாராவது ஒருத்தவங்க சந்தித்து மீட் பண்ணி பேசுகிறாங்கன்னா அவங்க ஒன்று எதிர்பார்த்து நினைப்பாங்க. முதல்ல நீங்கள் அதுக்கு காது கொடுத்தே கேட்டிருக்க மாட்டீங்க, நீங்கள் ஒன்று சொல்லிடுவீங்க. அதுலேயே உங்களுடைய நட்டம் ஆகிடுது, அதுலேயே நீங்கள் எதிர்பார்க்குற அதிர்ஷ்டம் குறைஞ்சிருது. காது கொடுத்து கேளுங்க. கடகராசிக்காரர்கள் யார் எது சொன்னாலும் காது கொடுத்து கேளுங்க. 10 நிமிஷம் கழித்து பேசுங்க, தப்பு இல்லை. இல்லை நாளைக்கு சொல்கிறேன்னு சொல்லி அனுப்புங்க. இன்று போய் நாளை வான்னு ஒரு கதை இருக்குது தெரியுமா? சனி பிடிக்க வருவார், பிள்ளையார் சொல்வார் இன்று போய் நாளை வா. இதே வேலை. ஏன்னா டைம் எதையுமே நம்ம ஸ்பேஸ் விடணும், எதையுமே அவசரப்படக்கூடாது. கடகத்துக்கு பதில் உடனுடனே. இப்போ நான் திட்டேன், கண்ணா பண்ணிட்டு திட்டேன் கடகராசியை பார்த்து, நீங்களும் டக்கு டக்குன்னு திட்டிடக்கூடாது. என்னுடைய பாஸ்ட்டு, என்னுடைய இதெல்லாம் எடுத்துடக்கூடாது, அது இன்னும் பிரச்சனை ஆகிடும். திட்டுறா 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 மனசுக்குள்ளே வச்சுக்கணும். திட்டி முடிச்சேன்னு கூல் ஆகிட்டிங்களா, ஓகேவா, முதல்ல ஏதாவது சாப்பிடுங்க. என்ன நீ சாப்பிட சொல்கிற அப்படின்னு நான் கேட்போம். அப்பயும் நான் என்னென்னு கூல், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ என்ன பிரச்சனை, நான் உங்கள்கிட்ட சாரி கேட்கணுமா, சாரி கேட்குறேன் போதுமா, ஃபஸ்ட்டு சாரி, முதல்ல இந்த பிரச்சனையை விடுங்க, ஷார்ட் அவுட் பண்ணுங்க. இப்படி நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க, உங்களுக்கு தான் யோகம். இப்படி சில நேரங்களில் நம்ம அவன் கேட்குறதுக்கு முன்னாடியே பதில் சொன்னதுனால சில அதிர்ஷ்டத்தை தவற விட்டுடுறோம். ஒரு கம்ப்யூட்டர் நோண்டுறதா இருக்கட்டும், செல்ஃபோனை நோண்டுறதா இருக்கட்டும், நம்மளுடைய ஃபாஸ்ட் அதிகமாக இருக்கும். எல்லா ராசியை விட கடகராசிக்காரர்களுடைய ஃபாஸ்ட் அதிகமாக இருக்கும். அதனால் பிழை ஏற்படும். அப்போ உங்களுக்கு யோகம் வர்றது உங்களாலேயே தடுக்கப்படுகிறது. இதை இன்னொருத்தவங்க சொல்கிறதையும் நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அதனால தான் நான் சொன்னேன், யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு எச்சரித்தால் அது உங்களுக்கு எரிச்சலாக இருக்கும். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான், யார் எது பேசினாலும் எச்சரித்தாலும் அதை கேட்கணும். இந்த நேரம் இப்போ அதுதான் சந்திரன் என்ன பண்ணும், பிரைட்டு. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் நான் தான் சொல்லிட்டேனே, நீங்கள் இன்டெலிஜென்ட் எப்போ இன்டெலிஜென்ட்டோடையே பழகிட்டு இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம அப்படியே பழகிட்டு இருக்கிறோம் உலகத்தில். இன்டெலிஜென்ட்டோட பழகிறோம் கிடையாது. தற்குறியோடு பழகுவோம், கெட்டவனோட பழகுவோம், மூளையே இல்லாதவனோட பழகுவோம், மெண்டலோட பழகுவோம். அவங்ககிட்டலாம் போய் இன்டெலிஜென்ட்டை நிரூபிச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? அப்போ கடகம் என்ன ஆகும், ஃபெயிலியர் ஆகும். முதல்ல யார்கிட்ட பேசுகிறோம், இவனுக்கு எவ்வளோ பதில் தேவை, இவனுக்கு என்ன சொல்லணும், எது சொல்லக்கூடாது, எதை, இவ்வளவுதான். இதை மட்டும் நீங்கள் கடகம் எடுத்துங்க, உங்களுக்கு யோகம். அது இன்றைக்கி இதை எப்போ உங்கள் மனசு தோணுதோ உங்களுக்கு யோகம் வருவதை காட்டி கொடுக்குதுன்னு அர்த்தம். அறிகுறி ஆரம்பமாயிட்டு. இது வரைக்கும் நீங்கள் பட்ட தோல்வி, பட்ட கஷ்டம், பட்ட வருத்தம் எல்லாம் மாறி போகுது. இதை விடலாம் உங்களுக்கு யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. இவ்வளவுதான். இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கடந்த 5 ஆண்டுகளில் நீங்கள் பட்ட சிரமத்தை இந்த கடகம் இந்த சனப்பொழுதிலே மாற்ற போகுது. துணிஞ்சு மன்னிப்பு கேட்குறதா இருக்கட்டும், இறங்கி போகிறதா இருக்கட்டும், இந்த நேரம் நீங்கள் துணிந்தால் உங்களுக்கு நல்லது நடக்கும், தொல்லைகள் தீரும். மன்னிப்பு கேட்குறதுக்கும் இறங்கி போகிறதுக்கும் அவ்வளோதான். இந்த நேரம் ரொம்ப யோசிக்கணும், ரொம்ப யோசிக்க. உங்களுக்கு குரு உச்சம் பெற்றிருக்கிறார். நீங்கள் சாதாரண மனுஷன் இல்லை. உங்களுக்கு எத்தனை தோல்விகள் வந்தாலும் அடுத்தடுத்த வாய்ப்புகள் ஆண்டவன் கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஆனால் அந்த வாய்ப்பு வரது தான் நமக்கு தவிர்க்கப்பட்டுடும், தெரியாது. காரணம் என்னென்னா நம்மளுடைய பார்வை அந்த வாய்ப்பை நோக்கி இருக்காது, அது மாட்டு கடந்து போகும். இந்த வாய்ப்புகள் கடந்து போகும். இப்போ நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கணும், உங்கள் முன்னாடி யார் நிற்கிறாங்களோ, யார் உங்கள்கிட்ட பேசுகிறாங்களோ, யார் உங்கள்கிட்ட ஒரு ஹெல்ப்பு கேட்குறாங்களோ அவனால் ஏதோ நமக்கு ஒரு நல்லது நடக்க போகுதுன்றது தான் உங்களுக்கு அறிகுறி. உங்களை ஒருத்தன் கிராஸ் ஆனாலே அவனால் ஒரு நல்லது நடக்க போகுது. ஆனால் அவன்கிட்ட எப்படி நடந்துக்கணும், அவன் உங்களை இழுக்கிறானா நீங்கள் அவங்கள இழுக்கிறீங்களான்னு பார்க்கணும். நீங்கள் அவனை இழுத்தால் உங்களுக்கு தோல்வி, அவன் உங்களை இழுத்தால் வெற்றி. இப்போ புரிஞ்சிருச்சா?
நீங்கள் அவனை நம்பி இவன் நமக்கு செட் ஆவான்னு இழுத்துடக்கூடாது. உங்களுக்கு தோல்வி. அவன் நம்பணும், இந்த மனுஷன் நல்ல மனுஷன்டா, இவரோட கூட்டணி வைக்கணும், இந்த மனுஷி நல்ல மனுஷி, இவள்கிட்ட பேசணும், இந்த ஒப்பந்தம் போடணும். அப்படி அவன் நினச்சி உங்களை வாய்ப்பு தேடி வர்றதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். இதுதான் யோகத்துக்கான அறிகுறி. அதே நீங்கள் ஒருத்தவங்களை நல்லவங்க கெட்டவங்க நினச்சி உள்ளே போனீங்கன்னா ஏமாற்றம்தான் மிச்சம். இது நல்லது கிடையாது, யோகம் கிடையாது. அதே உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பான், ஆனால் எதுவுமே பதில் சொல்ல மாட்டான், கேட்க மாட்டான். அவனை ஏன் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, நம்ம போய் கேட்போமே, சார் பிஸ்னஸில் பார்ட்னர் வரீங்களா, ஏன் சார் எங்களை பார்க்குறீங்க, என்ன சார் உங்களை என்ன நோட் பண்ணுறீங்க, என்ன விஷயம் கேட்கலாமே, வேண்டாம், கேட்கக்கூடாது. அவன் தான் வரணும். இதை மைண்ட் வச்சுங்க. உங்களுக்கு கொஞ்சம் யோகம் டிலேவாக தான் வரும். ஆனால் நீங்கள் அவசரப்பட்டு நீங்கள் முன்னாடி போனீங்கன்னா அவர்கள்ட்ட நீங்கள் ஏமாளியாக மாறிடுவீங்க. பொறுத்திருந்த பார்த்தாலும் பொக்கிஷமானவர்கள் கடகராசிக்காரர்கள். வெயிட் அண்ட் சி. இனிமேல் தான் வாழ்க்கை ஆரம்பம், நல்லது நடக்கும். இந்த யோகம் எப்படி வரும் அப்படிங்கிறத பற்றி இப்போ முழுமையாக பார்த்தோம். அதில் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சில செய்திகளை நான் சொல்லிடுறேன். ஒரு மனிதனுக்கு யோகம் வருது அப்படின்னாலே அதற்கான அறிகுறி, முதல் அறிகுறி என்னன்னு கேட்டால், தொழில் மாற்றம், இடம் மாற்றம் ஏற்படும். அதை நீங்கள் எந்த மாற்றத்துக்கும் தயாராக இருங்க. எதையும் வேண்டான்னு தவிர்க்க வேண்டாம். அது வரக்கூடியதை செய்யலாமா வேண்டாமாங்கிறத ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட நீங்கள் தசாபுத்தி அடிப்படையில் கேட்டுக்கிட்டு அதை இப்போ பண்ணலாமா பிறகு பண்ணலாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. அப்போ அந்த யோகம் வருவதற்கு நல்ல வழி கிடைக்கும். நல்ல கவனிங்க. உங்களுக்கு யோகம் எப்படி வரும்? ஒரு இடமாற்றம் வரும், தொழில் மாற்றம் வரும். அது வரதை தவிர்க்கக்கூடாது. இப்போது ஒரு அஸ்ட்ராலஜரை பார்த்து என்ன பண்ணுறோம், இப்போ பண்ணலாமா பிறகு பண்ணலாமா, இந்த கேள்வியை கேட்டுங்க. அந்த விஷயத்தை தவிர்க்காமல் செய்யுங்க. அது உங்களுக்கான முதல் அறிகுறி. ரெண்டாவது, உங்களையே நீங்கள் உயர்த்தி பார்க்க வேண்டும். தன்னைத்தானே உயர்த்தி பார்க்க வேண்டும். அப்போ தான் உங்களுக்கு யோகம் வரும். எல்லா ராசிக்காரர்களும் நீங்கள் இதை செய்யணும். உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் நல்ல விஷயங்கள் நிறைய செய்யலாம், கெட்ட விஷயங்கள் ஒன்றே ஒன்று பண்ணுவோம், அதில் பிரபலமாகிடுவாங்க, அது பிரச்சனைக்கு உள்ளாக்கிடும். அதனால் கெட்டது பண்ணுறமோ இல்லையோ, நல்லது பண்ணுறமோ இல்லையோ, எது பண்ணாலும் பிரபலமாகணும், யோகம் வரணும்னா யாருக்கும் தெரியாமல் பண்ணணும். அதுவாக நமக்கு கிடைக்கும்போது லாபத்தை கொடுக்கும். நல்லா தெரிஞ்சுங்க. தன்னைத்தானே உயர்த்தி பாருங்கள். உங்களுக்குள்ளே ஒரு மைனஸை ஏற்படுத்திக்காதீங்க. உண்மையிலே சொல்கிறேன், கண்ணை திறந்து பார்த்தீங்கன்னா நல்லவன் யார் கெட்டவன் யாருன்னு கடவுள் நமக்கு காட்டி கொடுப்பாராம். கண்ணென்ன என்ன, மனக்கண்ணை திறந்து பார்க்கணும். அப்போ தான் யோகமே கிடைக்கும். நம்ம எல்லாருமே கண்ணை மூடிக்கிட்டே இருக்கிறோம். கண்ணை மூடிக்கிட்டு நம்ம தான் திறந்துருக்கமே அப்படின்னு சொல்லுவோம். நம்ம முதல்ல ஒருத்தவனை ஒரு ஃப்ரேமில் பார்த்து நம்புகிறோம் பார்த்தீங்களா, அதுவே தப்பு. ஒருத்தவங்களை பார்த்தோன்னே நம்பாதீங்க, பழகுங்க, பழகி பாருங்கள். இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணுறவங்களா இருக்கட்டும், வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், கொஞ்சம் பழகி பார்த்த பிறகு தான் முடிவு. அதனால தான் சொல்லுவாங்க, கண்ணை திறந்து மனக்கண்ணை திறந்து பார்த்தா தான் நல்லவன் யாருன்னே தெரியும். கடவுள் இதை தான் விரும்புகிறாரு. நம்ம அப்படி தான் இருக்கணும்னு நம்ம நினைக்கிறாரு. அப்போ தான் நமக்கு யோகம் வரும். அதே மாதிரிங்க கமிட்மெண்ட் ஆகுங்க. யோகம் வேணும்னாலே ஒரு நாளைக்கு நீங்கள் காலையில் எழுந்திருக்கிறோம், காலண்டரை கிழிக்கிறோம், இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம், 7ஆம் தேதி இன்றைக்கி அப்படின்னு நினைக்கக்கூடாது. 7ஆம் தேதி இதெல்லாம் செய்யணும், பிஸியாக இருக்கணும், வேலை இல்லைன்னே சொல்லக்கூடாது. அப்போ தான் நமக்கு யோகம் வருதுன்னு அர்த்தம். வீட்டில் பார்த்துருக்கீங்களா, எங்கள் வீட்டு அம்மா சொல்லுவாங்க, எப்போ கேட்டாலும் பள்ளிக்கூடத்துக்கு வாமானையே எனக்கு வேலை நிறையா இருக்குடா அப்படின்வாங்க. எனக்கு அப்போ புரியாது, என்னங்க அம்மாவுக்கு என்னங்க வேலை இருக்குது, என்ன சும்மாவே இந்த அம்மா உட்காந்துருக்கு, வேலை இருக்குன்னு சொல்லுது அப்படிலாம் நினைப்போம். ஆனால் அந்த அம்மா பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணிக்கு எழுஞ்சி வாசல் தெளித்து கோலம் போட்டு வீடு கூட்டி எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு கிச்சனை சுத்தம் பண்ணி அதுக்குள்ளே நம்ம எழுந்தப்போ நமக்கு எல்லாருக்கும் காப்பி போட்டு கொடுத்து அவங்க குளிச்சுட்டு வந்து அவங்க சமையல் பண்ணி காலையில் டிஃபன் பண்ணி என்ன அனுப்பி விட்டு எங்கள் அப்பாவை அடுத்தது அவங்கள வேலைக்கு அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி வீடை தொடச்சி வீடை பெருக்கி பாத்திரத்தை தேய்ச்சி அதற்கு பிறகு அவங்க வந்து சமையல் பண்ணி அதுக்கடையில் துணி துவைச்சி அதுக்கு துணியை காய போட்டு
இதையெல்லாம் முடித்து மத்தியான சாப்பாட்டுக்கு அப்பா வந்துடுவாங்க. அவங்களுக்கு சாப்பாடு போட்டு இதுக்கு இடையில 2 நிமிஷம் கண்ணாசலான அந்த நேரம் தான் பத்திரிக்கை வைக்க ஒருத்தவங்க வருவான், இல்லை யாராவது ஒருத்தவங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க வருவான். அதை பற்றி பேசிகிட்டு இருந்துட்டு அப்புறமா திருப்பி 4 மணிக்கெலாம் நாங்கள் பள்ளிக்கூடம் விட்டு வந்துடுவோம். எங்கள்கிட்ட திருப்பி அவங்க உட்காந்து பேசி அப்புறம் எங்களுக்கு எல்லாத்தையும் எங்களுக்கு உள்ள பணிவிடைகள்லாம் செஞ்சு எங்கள் சாக்ஸு பூட்ஸு எல்லாத்தையும் அவுத்து அப்போ தான் தெரிஞ்சுது. திரும்பி இந்த அம்மா சாயந்தரம் வாசல் தெளித்து கோலம் போட்டு திருப்பி என்னங்க வாழ்க்கை, திருப்பி சமையல். அப்போ ஒரு பெண் வீட்டில் கமிட்மெண்ட்டில் இருக்கிறா. ஒரு வீட்டில் ஒரு பெண்மணி கமிட்மெண்ட்டு, ஒரு பெத்த தாய் கமிட்டில் இருக்கிறா. அதனால் அவளுக்கு பிஸி ஷெட்யூல்டு. அவளுக்கு இன்னொன்று யோசிக்கவே தோணலை. இன்றைக்கி நம்ம ஏன் நிறைய யோசிக்கிறோம்னா, ஒரு சோஃபா இருக்குது, என்ன அப்புறமா பார்த்து அப்படின்னு சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு இந்த செல்ஃபோனை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதனாலேயே என்ன ஆகுதுன்னா, நமக்கு மனசு ரொம்ப வெறுத்து போய் கமிட்மெண்ட் இல்லாததுனால நாள் வீணாக போகுது, நேரம் வீணாக போகுது, நம்மளையே நமக்கு பிடிக்காமல் போகுது. வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கணும். இதே ஆண்களுக்கு நான் அதை தான் சொல்லுவேன். ஒரு பெண் எப்படி கமிட்மெண்ட்டில் இருக்கிறா, ஒரு பெத்த தாய் எப்படி இருந்தால் கமிட்மெண்ட்டில், இன்றைக்கி இருக்கிற பெண்களை பாருங்கள், எவ்வளோ வேலைகளை பார்த்துட்டு இன்றைக்கி ஐடிலாம் இருக்கிறவங்க, வேலை பார்க்குறவங்க காலையில் 9 மணிக்கெலாம் ட்ரெயினை பிடிச்சி வேலைக்கு போய் அங்கே வேலையை முடிச்சுட்டு திருப்பி இந்த இடத்துக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. கமிட்மெண்ட். அப்போ கமிட்மெண்ட்டுங்கிறது அவசியம். நீங்கள் இந்த கமிட்மெண்ட்டில் இருக்கிறவங்க யாருமே யோகம் இல்லாதவங்க கிடையாது, யோகமானவர்கள். அவர்கள் வெற்றியை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு வினாடியும் வெற்றியாக நீங்கள் பாவிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அதுலேருந்து இன்னிலேருந்து என்ன பண்ணணும், இதோடு சேர்த்து நம்ம எல்லோரும் செய்ய வேண்டியது என்னென்னா, இன்றைக்கி யார் யாரை சந்திக்கணும், என்னென்ன செய்யணும், 10 ரூபா எப்படி சேமிக்கணும், 10 ரூபாயை எப்படி வருமானத்தை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதையும் இன்னிலேருந்து நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிங்க. இன்னிலேருந்து உங்களுக்கு யோகத்துக்கான அறிகுறி ஆரம்பம். யாரெல்லாம் கமிட்மெண்ட்டில் இருக்கீங்களோ, பிஸியாக லைஃப் வச்சுருக்கீங்களோ அவங்கெல்லாம் நீங்கள் யோகத்தில் ஆரம்பிச்சிருங்க. யோகா லைஃப் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். சில பேர் நம்மளை எச்சரிப்பான், சில பேர் நம்மளை கோவப்படுவான். அவன்கிட்ட எரிஞ்சு விடக்கூடாது, அவன் சொல்கிறத ஏற்றுக்கணும். சில பேர் சொல்கிறத ஏற்றுக்கிற பக்குவத்தை ஏற்படுத்திங்க. எல்லா நாளும் யோகத்திற்கான ஆரம்பம். வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். அடுத்து நிறைய பரிகாரங்களை பற்றி பேச போகிறோம். அடுத்த வீடியோ உங்களுக்கு உங்கள் தொழிலை முன்னேற்றுவதற்கு ஜோதிட கட்டத்தின் அடிப்படையில் உங்களுக்கு பேச போகிறோம். தொழில் ஜீவனஸ்தானம் குடும்பத்தை உயர்த்துவதை பற்றி அடுத்த வீடியோ. வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும்.